ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக சேவ் பண்ண காயின் சேவிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த காயின்ஸ் எல்லாம் நான் எப்படி சேமித்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே எதனா வெஜிடபிள்ஸ் வாங்கும் போதோ, இல்லை மளிகை கடைக்கு போகும்போதோ, இல்லை நம்ம சாதாரணமாக குழந்தைங்களுக்காக ஏதாச்சும் வாங்க போகும்போதோ, நமக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக சில்லறை கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உண்டியல் ஃபில் ஆகுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஐடியா பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது நோட்டு வரும் இல்லைங்களா, அதுக்கிட்ட 500 2000 அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நார்மலாகவே சின்ன சின்ன அமௌண்ட்டு, அதாவது 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி புதுசாக இருக்கிற நோட்டு இதில் போட ஆரம்பித்தேன். அதுவும் சேர்த்து இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸாக தான் சேவ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் 1 ரூபி 2 ரூபி 5 ருபீஸு, அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக 1 மந்த் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரிலாம் சேமிக்க ஆரம்பித்தேன் புது நோட்டு. அதையுமே இதிலே சேர்த்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக வர்றது, உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும்னே தெரியாது இன்றைக்கி. அந்த மாதிரி வர அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா, நான் இதில் தான் நான் போட்டுட்ருக்கேன். அது 10 ரூபா இருந்தால் கூட சரி, அதை நான் இதில் தான் போட்டுட்ருக்கேன். என்ன உண்டியலில் சேவ் பண்ணாமல் நார்மலாக ஒரு பாக்ஸ் வச்சு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நார்மல் பாக்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கு அதில் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. ஒரு வைராகியத்தோடவே சேவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் எப்பயாச்சும் தேவைப்பட்டால் உடனே எடுத்துருவாங்க. நான் இது வச்சுருக்கிறதே மறந்துடுவேன். எப்போ கையில் காயின்ஸ் கிடைக்குதோ, அதுக்கப்புறமேட்டு புது நோட்டு கிடைக்குதோ, அப்போல்லாம் கொண்டு போய்ட்டு இந்த மேலே ஓட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, காயின் போடுற மாதிரி, அப்போ மட்டும் அதில் போட்டுட்டு வந்துடுவேன். நான் இது வரைக்கும் உண்டியல்னு சொல்லிட்டு உண்டியலெல்லாம் சேவ் பண்ணதே கிடையாது. ஸ்கூல் டைம்லேருந்தே சேவிங்ஸுன்றது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் உண்டியல் வச்சு சேவ் பண்ணணுன்ற அவசியம்லாம் நமக்கு இல்லை. நமக்கு எவ்வளோ ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும். நம்ம எப்போ எந்த கஷ்டம் இருந்தாலும் டக்குன்னு, ரொம்ப எமர்ஜென்சியும் இல்லை, ஒரு நார்மல் ஒரு செலவு வந்தால் கூட அதில் போய் நம்ம கை வைக்கக்கூடாது. அப்படி வைக்காமல் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உண்டியல் வாங்கி வச்சு கூட சேவ் பண்ணுங்கள். நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பாக்ஸ்லேயே ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காயின்ஸ் எல்லாம் அவ்வளோவா சேமித்து வைக்கிறது இல்லை. எதனா செலவு வருது அப்படின்னா காயின்ஸ் எல்லாம் எடுத்து செலவு பண்ணிவிடுவேன் உடனே. இப்போ தான் சரி நம்ம காயின் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில்லறை இருக்கிறதுனால சும்மா காயின் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு 3 மந்த்ஸ் தான், நியூ இயர்லேருந்து நான் வேறு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால இது ஓப்பன் பண்ணலாம், இதில் ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஓப்பன் பண்ண போகிறேன். எவ்வளோ ருப்பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. எவ்வளோ இருந்தாலுமே அது ஒரு சேவிங்ஸ் தானே, அதனால் பார்க்கலாம் எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சேவிங்ஸுன்றதை லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளோட சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால் சேவிங்ஸுன்றதை எல்லாருமே பண்ணணும். வாங்க நாம் இதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியலில் இருந்தது. இதை நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உண்டியலில் இருந்தது. இப்போ இதை கவுண்ட் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 560 ருபீஸ் இருக்குது நோட்டில். எல்லாமே புது நோட்டு தான் நான் போட்டு வச்சுருந்தது.
அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டு. அப்புறம் காயின்ஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். காயின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ரூபி காயினில் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ் வந்துட்டு இருக்குது மொத்தமாக. 5 ருபீஸில் வரைக்கும் 230 ருபீஸ் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 ருபீஸில் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் இருக்குது 2 ருபீஸில் வரைக்கும். மொத்தமாக 2 ருபீஸ் வந்து 110. 1 ரூபி காயினில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 77 ருபீஸ் இருக்குது டோட்டலாக. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ருபீஸு 2 ருபீஸு அப்புறம் 1 ரூபி இந்த நோட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 977 ருபீஸ் இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டு 3 மந்த்து மட்டும் காயின் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் லாஸ்ட் 1 மந்த்தாக தான் வந்து அந்த புது நோட்டெல்லாம் போடுறது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணது. மொத்தமாக 3 மந்த்ஸில் நான் சேவ் பண்ண சில்லற காசுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 1000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி காயின் சேவிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு காயின் சேவிங்ஸ் வந்து பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் செலவு பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை வந்து பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி கோல்டு சேவிங்ஸு, என்னோடய கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸு, நான் எப்படிலாம் வந்துட்டு சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய மணி அண்ட் கோல்டு வந்து சேவ் பண்ணணும். என்னோடய சேனலில் மணி கோல்டு சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸு, அப்புறமேட்டு வந்து ஷாப்பிங்கு, விலாக்ஸு இந்த மாதிரி நிறைய வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் புதுசாக ஒரு கோல்டு சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதோட வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ வந்து சிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.